Hi friends, welcome to ITI Mock Test Alternate YouTube channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். உங்களுக்கு மார்க் டெஸ்ட் லிங்க் வேணும்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் சப்ஜெக்டில் 8th டாபிக் குவாலிட்டி டூல்ஸ். சரிங்களா? குவாலிட்டி டூல்ஸில் எத்தனை டைப்ஸ் 7 குவாலிட்டி டூல்ஸ் இருக்குதுன்னு படிச்சிருக்கோம். சரிங்களா? குவாலிட்டி டூல்ஸ் சம்மந்தமாக நம்ம வீடியோஸை பார்க்கலாம். வாங்க கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், ஃபிஷ்போன் சார்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ். ஃபிஷ்போன் சார்ட் விளக்கப்படம் என்பது டேஷ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எதுக்காகன்னு கேட்டிருக்காங்க. காசஸ் அண்டு எஃபெக்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷ்போன் சார்ட் வந்து எதுக்காகனா காசஸ் அண்டு எஃபெக்ட் டயக்ராம்னு சொல்லுவாங்க. தமிழில் காரணம் மற்றும் விளைவு படம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், இன் பிடிசிஏ சைக்கிள் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். பிடிசிஏ சைக்கிளில் பி எதை நோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுழற்சியின் பி என்பது அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழில் அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி என்றது பிளான் அப்படின்றத குறிக்கும். டி வந்து டூ அப்படின்றத குறிக்கும். சி செக், ஏ வந்து ஆக்ட் அப்படின்னு குறிக்கும். அப்போ நமக்கு பி தான் வந்து பிளான். சரிங்களா? அப்போ பி என்றது திட்டம். அதாவது ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், the expansion of QMS is. QMS-னுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரிங்களா? குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் QMS அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், the BDCA means. BDCA means அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய ஒவ்வொரு வேர்டுக்கும் அப்ரிவேஷன்ஸ் கேட்குறாங்க. பின்றது பிளான், டின்றது டூ, சின்றது செக், ஏன்றது ஆக்ட். சரிங்களா? தமிழில் திட்டம், செய், சரிபார்க்க, செயல் அப்படின்றத குறிக்கும். சரிங்களா? பிடிசிஏ என்றால் என்ன அப்படின்னா செயல். ஃபஸ்ட்டு வந்து திட்டம், செய், சரிபார்க்க, செயல் அப்படின்றத குறிக்கும். சரிங்களா? ஃபிஃப்த் கொஷின், the total number of popular quality tools are. total number of popular quality tool மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 7. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க 7 QCன்னு போட்டிருக்கோம். அப்போ 7 குவாலிட்டி டூல்ஸு இருக்குது நமக்கு. சரிங்களா? பிரபலமான தரக்கருவிகள் மொத்தம் எண்ணிக்கை 7. நெக்ஸ்ட் கொஷின், வாட் டஸ் செய்ரி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். செய்ரின்றது 5Sனுடைய ஒரு கான்செப்ட். 5Sல மொத்தம் 5S இருக்கும். அதில் இந்த செய்ரின்றது ஒரு எஸ். அந்த செய்ரின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்ட்டிங் அவுட், அதாவது வரிசைப்படுத்துதல் அப்படின்றத குறிக்குது. சரிங்களா? செய்ரி, செய்சோ, செய் கிச்கோ, செய், அது மாதிரி மொத்தம் ஒரு 5 கிட்ட இருக்குது. அதில் செய்ரின்றது சார்ட்டிங் அவுட், வரிசைப்படுத்துதல் என்பதை குறிக்கிறது. நெக்ஸ்ட் கொஷின், 7th கொஷின், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹிஸ்டோகிராம் குவாலிட்டி டூல். அதாவது குவாலிட்டி டூலில் ஹிஸ்டோகிராமும் ஒரு குவாலிட்டி டூலு. அதில் கேட்டிருக்காங்க ஹிஸ்டோகிராம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இண்டிகேட்ஸ் ஷேப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஆன்சர் என்னன்னா இண்டிகேட்ஸ் ஷேப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை குறிக்குது. தரக்கருவிகளில் ஹிஸ்டோகிராமின் செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விநியோகத்தின் வடிவத்தை குறிக்கிறது. அதாவது இண்டிகேஷன். சரிங்களா? இண்டிகேட் ஷேப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். சி தான் ஆன்சர். அடுத்த கொஷின், வாட் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ISO 9001 ரிஜிஸ்ட்ரேஷன். ISO 9000 பதிவின் கடைசி படி அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. கடைசி ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் அண்டு ஆடிட். டி தான் ஆன்சர். சர்டிஃபிகேஷன் அண்டு ஆடிட், சான்றிதழ் மற்றும் தணிக்கை, சரிபார்க்கிறது. சரிங்களா? இதுதான் வந்து கடைசி படி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கடைசி ஸ்டெப்ஸ் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் 9th கொஷின், வாட் இஸ் த நேம் யூஸ்டு ஃபார் வேர்ட் வேஸ்ட். வேஸ்ட் என்ற நேம் எதுலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வார்த்தைகள். அதாவது வேஸ்ட் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படும் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த நேம் யூஸ்டு ஃபார் வேர்ட் வேஸ்ட். வேஸ்ட்டுக்கு என்ன நேம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முடா அப்படின்ற பேர் யூஸ் பண்ணுறாங்க. முடான்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷ்லேயும் முடா, MUDA, முடா. ஏ தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின்,
which formula is correct to quantify the quality, அதாவது குவாலிட்டியை குவான்டிஃபை பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தரத்தை அளவிட எந்த சூத்திரம் பயன்படுகிறது, ஃபார்முலா பயன்படுதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஏ தான் ஆன்சர். q ஈக்குவல் டு பி டிவைடட் பை q. சரிங்களா, q ஈக்குவல் டு பி டிவைடட் பை q, அதுதான் வந்து இதை குறிக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், which one is not a basic tool used in quality circle, அதாவது எது தரமான வட்டத்தின், அதாவது குவாலிட்டி டூலில் சொல்கிறாங்க, பயன்படுத்தப்படும் அடிப்படை கருவி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது நாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டோகிராம்ன்றது நமக்கு அந்த சார்ட்டில் வரக்கூடியது. 7 குவாலிட்டி டூல்ஸில் ஹிஸ்டோகிராம் ஒன்று, பேரட்டோ சார்ட் ஒன்று, செக் ஷீட்டும் இருக்குது. சரிங்களா, ஆனால் அந்த டார்க் ரேஞ்சுன்றது கிடையாது. அப்போ முறுக்கு கொரடு அப்படின்றது இதில் கிடையாது. சரிங்களா, அப்போ அது கிடையாது. ஆன்சர் வந்து டி தான். சரிங்களா, அடுத்தது கொஷின், விச் ஒன் இஸ் நாட் த சர்டிஃபைடு ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட். ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டில் இந்த ஒரு இது எந்த ஒரு இது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தரமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. சான்றிதழ் குரூப்பில் வராது அப்படின்னு பார்த்தோன்னா ஐஎஸ்ஓ 9001 இருக்குது, 9002 இருக்குது, 9003 இருக்குது. இந்த 9010 இருக்குல்ல, அது வந்து கிடையாது. சரிங்களா, அப்படின்னு ஒரு இது ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டில் கிடையவே கிடையாது. ஐஎஸ்ஓ 9010ன்றது கிடையாது. சரிங்களா, அப்போ அது கிடையாது. அப்போ ஆன்சர் அதுதான். சரிங்களா, ஐஎஸ்ஓ. ஏன்னா நாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நாட்டுன்னா நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது இல்லை, சரிங்களா, எது சேரலை அப்படின்றத தான் நம்ம சொல்லணும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின், 13th கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் நாட் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் குவாலிட்டி. குவாலிட்டியினுடைய கேரக்டரிஸ்டிக் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எது இல்லை? குவாலிட்டி கண்ட்ரோல்ன்றது குவாலிட்டியில் கம்பல்சரி முக்கியம். அதுக்கப்புறம் குவாலிட்டி டிசைன் முக்கியம். குவாலிட்டி அஷூரன்ஸ் உத்தரவாதம் அதுவும் முக்கியம். சரிங்களா, அப்போ குவாலிட்டி கன்ஃபார்மன்ஸ் அது கிடையாது. சரிங்களா, அப்போ டி தான் கிடையாது. அப்போ இன்னொரு ஒன்று எது தரத்தின் பண்புகள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. தர கட்டுப்பாடு குவாலிட்டி கண்ட்ரோல் அது உண்டு, வடிவமைப்பின் தரம் அதுவும் உண்டு, உத்தரவாதத்தின் தரம் அதுவும் உண்டு, அஷூரன்ஸும் உண்டு, இணங்காத தரம் அப்போ அதுதான் கிடையாது. சரிங்களா, டி தான் கிடையாது. டி வந்து கிடையாது. சரிங்களா, which statement of quality was stated by quality guru Dr.J.M. ஜோரன் அப்படின்றவர் சொல்லியிருக்காங்க. தரமான குரு டாக்டர் ஜே.எம். ஜோரன் எந்த தர அறிக்கை கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருக்காரு? குவாலிட்டி இஸ் ஃபிட்னஸ் ஃபார் யூஸ். சரிங்களா, குவாலிட்டி தான் வந்து ஃபிட்னஸ் ஃபார் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி தான் இதனுடைய ஆன்சர். சரிங்களா, தரம் என்பது பயன்பாட்டிற்கான உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிட்னஸாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பி தான் இதுக்கு ஆன்சர். கெய்சன் 15th கொஷின், கெய்சன் மீன்ஸ், கெய்சன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெய்சன்ன்றது கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத குறிக்கும். டி தான் ஆன்சர். கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்பதை குறிக்கும். அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா கெய்சன் என்றால் தொடர்ச்சியான மேம்பாடு. சரிங்களா, தொடர்ச்சியான மேம்பாடு தான் கெய்சன் சொல்லுவாங்க. பிஐஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 16th கொஷின், பிஐஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், பிஐஎஸ்னால் எதுக்கு டேஷ் குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். சரிங்களா, பிஏஎஸ்ன்றது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். பிஏஎஸ் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் நமக்கு இதுக்கு முன்னாடி ஐஎஸ்ஐ அப்படின்றது இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஐஎஸ்ஐன்றதை சேஞ்ச் பண்ணி பிஐஎஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. சரிங்களா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். அந்த ஐஎஸ்ஐன்றது இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். சி தான் என்னுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், அதாவது கேட்டிருக்கேன், ஹவு மெனி கண்ட்ரிஸ் ஆர் த மெம்பர் ஆஃப் ஐஎஸ்ஓ. ஐஎஸ்ஓவில் எத்தனை கண்ட்ரி வந்து மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91 கண்ட்ரி. பி தான் ஆன்சர். 91 கண்ட்ரிஸ் ஐஎஸ்ஓவில் மெம்பராக இருக்காங்க. சரிங்களா, அப்போ ஐஎஸ்ஓ உறுப்பினர்கள் எத்தனை நாடுகள் உள்ளனன்னு பார்த்தீங்கன்னா 91 நாடுகள் அதில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின்,
the continuous 18th question, the continuous reform process used டேஷ் சைக்கிள், அதாவது என்ன சைக்கிள் வந்து கண்டினியூஸ் ரீஃபார்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, ரீஃபார்ம் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 டூல்ஸ் சொல்லியிருக்கோம் குவாலிட்டி டூலில். அதில் இந்த பிடிசிஏ அப்படின்றது சரிங்களா, பிடிசிஏ தான் இதனுடைய ஆன்சர். கண்டினியூஸ் ரீஃபார்ம்ன்றது பிடிசிஏ அப்படின்றது குறிக்கிறது சரிங்களா. அதாவது தொடர்ச்சியான சீர்திருத்த செயல்முறை பயன்படுத்தப்படுகிறது டேஷ் சுழற்சி. எந்த சைக்கிளில் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா பிடிசிஏ, இந்த சைக்கிளில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏ தான் இதனுடைய ஆன்சர் சரிங்களா. பிடிசிஏனுடைய அப்ரிவேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். பிளான், டி ஃபார் டூ, சி ஃபார் செக், ஏ ஃபார் ஆக்ட் சரிங்களா. அதாவது 7 குவாலிட்டி டூல்ஸ்னு சொன்னால அந்த 7 குவாலிட்டி டூல்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது இருக்குது பாருங்கள். காசஸ் அண்டு எஃபெக்ட் டயக்ராம் 1, செக் ஷீட் அது வந்து 2, கண்ட்ரோல் சார்ட் அது வந்து ஒரு 3, மூணாவதாக வரும். ஹிஸ்டோகிராம் ஒவ்வொன்றுக்கும் அந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை தான் நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா. ஹிஸ்டோகிராம்ன்றது இது மாதிரி பார் சார்ட் மாதிரி இருந்தால். அப்புறம் பேரட்டோ சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கேட்டர் டயக்ராம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதுதான் 7 குவாலிட்டி டூல்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள் சரிங்களா. ஃபைனலாக அதை கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து 7 குவாலிட்டி டூல்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.